ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் ரயில்வே மட்டும் இல்லாமல் ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் இட்ஸ் ஆர்டிகிள்ஸை ஈஸியாக க்ளூவோட படிக்கலாம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெடியூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். பார்ட் 3ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா 448 ஆர்டிகல்ஸும் படிக்கணுமான்னு ஷாக்காக வேண்டாம். அதில் ஃப்ரீக்வெண்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஈஸியாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் கொண்டு வரேன். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மக்ன கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் மகாசாசனம். இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. அதை இன்னொரு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டோட்டலாக 6 இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ரைட் டு கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இஎஃப், இஆர், இசிஆர் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இ ஃபார் ஈக்குவாலிட்டி, எஃப் ஃபார் ஃப்ரீடம், நெக்ஸ்ட்டு இ ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அடுத்து ஆர் ஃபார் ரிலீஜியன், நெக்ஸ்ட்டு இ ஃபார் எஜுகேஷன், அடுத்து சிஆருக்கு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இந்த லெட்டர்ஸையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒருத்தன் எஃபோர்ட் போட்டு இன்ஜினியர் ஆகணும்னு படித்தோம், ஈசிஆர் ரோட்டில் தங்கி ஐடி வேலை தான் பார்க்குறான். அந்த எஃபோர்ட் போட்டு அப்படின்றதுக்கு இஎஃப், இன்ஜினியர்னால் இஆர்னு சொல்லுவோம். ஸோ இஆர், ஈசிஆர் ரோட்டில்னே இசிஆர். இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் 14 to 18. 14ன்றது சைல்டு லேபர் ஏஜ், பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது. 18 வயசில் நம்ம ஸ்கூல் முடிச்சிருப்போம். ஸோ 14 to 18 ஏஜில் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணுன்றதை க்ளூவாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 19 to 22 வயசுன்றது நம்ம காலேஜ் படிக்கிற ஏஜ், எல்லாருமே ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினப்போம். நெக்ஸ்ட்டு காலேஜ் முடித்ததும் 23 to 24 ஏஜில் சொசைட்டிக்கு அகைன்ஸ்டாக அன்ஃபேராக ஏதாவது நடந்தால் நம்ம அதுக்கு குரல் கொடுப்போம். அப்புறம் 25 to 28 ஏஜில் பொதுவாக அதுதான் மேரேஜ் ஏஜ். ஸோ ஏதாவது ஒரு ரிலீஜியனை பேஸாக வச்சு நம்ம கல்யாணம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 29 to 30 ஏஜில் தான் நம்ம எஜுகேஷனுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா மேக்ஸிமம் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் 30 தான் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஆர்டிகல் 32க்கு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸு. இதில் 31 மட்டும் மிஸ் ஆகுதுன்னு யோசிக்கலாம் நிறைய பேர். அது என்னன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ரைட் டு ஈக்குவாலிட்டியில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஆர்டிக்கல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 15 ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். அடுத்த ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 17 என்னென்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் இட்ஸ் ப்ராக்டிஸ், தீண்டாமையை ஒழித்தல். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக், இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இந்த 14 to 18 எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, எல்லோரும் சமமான பாகுபாடு இல்லாமல் உழைச்சோம்னா தீண்டாமையை ஒழிச்சிடலாம். எல்லோரும் சமமான அப்படின்றது ஆர்டிகல் 14. பாகுபாடு இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன், உழைச்சோம்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு, தீண்டாமையை அன்டச்சபிலிட்டி ஒழிச்சிடலான்றது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்க்கு அபாலிஷன். நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம், அதில் ஆர்டிக்கல் 19 அதிலேயே 6 ரைட்ஸ் இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது 19A. நெக்ஸ்ட்டு அசம்பிள் அப்படின்றது 19B. அசோசியேஷன் ஆர் யூனியன் இது 19Cயில் வரும். அடுத்து மூமெண்ட் இது 19D. நெக்ஸ்ட்டு ரெசிடென்ஸ் இது 19E. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷன் இது 19G. இது என்னென்னு தமிழில் பார்ப்போம். 19A பேச்சுரிமை மற்றும்
கருத்து தெரிவிக்கும் உரிமை. நெக்ஸ்ட்டு 19B பார்த்தோம்னா கூட்டம் கூடுவதற்கான உரிமை. அப்புறம் 19C வந்து அமைப்பு மற்றும் சங்கங்கள் தொடங்கும் உரிமை. அப்புறம் 19D வந்து நம்ம விரும்பிய இடத்திற்கு செல்வதற்கான உரிமை. நெக்ஸ்ட்டு 19E நாட்டில் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை. நெக்ஸ்ட்டு 19G வந்து தொழில் செய்யும் உரிமை. இதை எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக வெளியே பேசுவோம், பழகுவோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு ஏல வந்துடும். அப்படி பேசி பழகிறப்ப நம்ம ஒரு குரூப் ஆகும். ஸோ பியில் அசம்பிள்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தமாக சேர்றது. இப்படி மொத்தமாக சேர்ந்தாலே ஒரு யூனியன் இல்லை அசோசியேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ சியில் வந்துருச்சு. இப்படி மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு பிளான் போடுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் பிளேஸ்ன்றதுனால டி, அது மூமெண்ட்டு, வெவ்வேறு இடங்களுக்கு போகணும்னு நினப்போம். இங்கே போனோடனே நம்மளுக்கு என்ன பிடிச்சி போயிடும். ஸோ அங்கே நம்ம தங்கணும்னு நினச்சிருவோம். அதனால ஈயில் வந்துருச்சு. எஃப்ன்றதை 19F தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜி ப்ரொஃபஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணோம்னா அந்த இடத்த நம்மளுக்கு மரியாதையாக கூப்பிடணும்னு எல்லோரும் ஜீன்னு கூப்பிடுவாங்க. அதனால் ஜி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். தமிழில் என்னென்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கப்பெறும் உரிமை. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாக்கப்பெறும் உரிமை. அடுத்து ஆர்டிகல் 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், தொடக்க கல்வி பெறும் உரிமை. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்டு டிடென்ஷன் இன் கேசஸ். சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக பாதுகாக்கும் உரிமை. இதை எப்படி ஈஸியாக ஆர்டிகல் 20லேருந்து 22 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிளியர் அப்படின்ற ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியருக்கு சிக்கு பார்த்திங்கன்னா 20ல் கன்விக்ஷன், நெக்ஸ்ட்டு 21ல் எல் லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி. அடுத்து 21Aக்கு எஜுகேஷன், சிஎல்இ வந்துருச்சு. அடுத்து ஏஆருக்கு அரெஸ்ட்டு, 22ல் ஏஆர் வந்துடும். ஸோ அரெஸ்ட். நெக்ஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதில் ஆர்டிகல் 23 ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னா மனித கடத்தல், அடிமைத்தனம், கட்டாய உழைப்பு ஆகியவற்றை தடை செய்யப்படுறதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 23. அடுத்து ஆர்டிகல் 24 ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலை, சுரங்கம் மற்றும் பிற ஆபத்தான செயல்களில் பணியமர்த்துவதை தடை செய்யப்படுறதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 24. இதை எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலான்னா, ஆர்டிகல் 24ல் 14 ஏஜுக்கு பிலோவாக உள்ளவங்கள நம்ம பணியமர்த்தக்கூடாது. 24 இங்கே 14 வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி உள்ளதும் கட்டாய பணியமர்த்ததை பற்றி சொல்கிறது தான் அந்த ஆர்டிகல் 23. நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அதில் ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்டு ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்டு ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை. அடுத்து ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்து ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒர்க்ஷிப் இன் செர்டைன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, சிஎம் வந்து காசு பே பண்ணாமல் சாமி கும்பிட்டாரு ஒரு கோயிலில் போய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎம், சிக்கு கன்சைன்ஸ் ஆர்டிகல் 25ல் வந்துருச்சு. அடுத்து 26ல் எம் மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸில் எம் எடுத்துக்கலாம். சி இங்கே எம் எடுத்துட்டோம்.
அடுத்து 27ல் பே பண்ணாமன்னு சொன்னேன். எதை பே பண்ணாமல்? டேக்ஸ் நீங்கள் வந்திருக்கு, பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ், அதை வச்சு பேமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 28ல் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஒர்ஷிப், அதை வச்சு சாமி கும்பிட கோயிலுக்கு போனார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷ்னல் ரைட், அதில் ஆர்டிக்கல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜஸ், ஸ்கிரிப்ட் அண்டு கல்ச்சுரல் ஆஃப் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. அடுத்து ஆர்டிக்கல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. இந்த எப்படி 29, 30 ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மாத கடைசி தான் நம்மளுக்கு 29, 30 அப்போது நம்ம நிதிநிலையில் பின்னாடி தள்ளப்பட்டு மைனாரிட்டி ஆயிடுவோம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஆர்டிக்கல் 32 ரைட் டு மூவ் சுப்ரீம் கோர்ட் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். இதில் இன்க்ளூடிங் விரிட்ஸ், அதாவது 5 விரிட்ஸ் இருக்குது. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், செர்டியோரரி, கோவரண்டோ. விரிட்ஸுன்றது நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை ஃபஸ்ட்டு ஹேபியஸ் கார்பஸ், ஒருவரை சட்டவிரோதமாக காவலில் வைத்தால் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிடுவதற்கான நீதி பேராணை தான் இந்த ஹேபியஸ் கார்பஸ். நெக்ஸ்ட்டு மேண்டமஸ் அப்படின்னா கட்டளை நீதி பேராணை, ஒரு பொது அதிகாரி அல்லது அரசு துறைக்கு சட்டப்படி செயல்பட உத்தரவிடுவது தான் இந்த நீதி பேராணை. நெக்ஸ்ட்டு ப்ராஹிபிஷன் தடை நீதி பேராணை, ஒரு நீதிமன்றம் அல்லது அதிகாரிக்கு சட்டத்திற்கு புறம்பான அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்க உத்தரவிடுவது தான் இந்த நீதி பேராணை. நெக்ஸ்ட்டு செர்டியோரரி தடைமாற்று நீதி பேராணை, ஒரு கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மேல் நீதிமன்றம் தன்னிடம் எடுத்துக்கொண்டு மறு ஆய்வு செய்ய உத்தரவிடுவது தான் இந்த நீதி பேராணை. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்தோம்னா கோவரண்டோ உரிமை வினா நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. ஒரு பதவியை சட்டப்படி வகிக்கும் உரிமை உள்ளதா என கேள்வி எழுப்பி பதவியை பறிக்க உத்தரவிடுவது தான் இந்த நீதி பேராணை. டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த ஆர்டிக்கல் 32 சோல் அண்ட் ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் 32 குறிப்பிட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு ஒரு நோட், ஆர்டிக்கல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்துரிமை, அதுதான் ஆர்டிக்கல் 31. இதுக்கு பல சர்ச்சை எழுந்தது. அப்புறம் நிறையா தடவை இதை அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத தூக்கி பார்ட் 12 அப்படின்றதில் ஆர்டிக்கிள் 300A ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டிக்கிள் 300A என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு தனிநபரும் இது என்னோட சொத்து அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியாது. சட்டத்தின் மூலியமாக கிடச்சதாக இருந்தால் மட்டும்தான் அது தன்னுடையது அப்படின்னு அவர் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள் 300A. இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸாக எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இன் விச் இயர் ஆர்டிக்கிள் 21A ஹேஸ் பீன் இன்க்ளூடட் த்ரூ தி 86th அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அண்டர் விச் தி ப்ரொவிஷன் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 6 to 14 இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிக்கிள் 21A வந்தது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002 படி வந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். எலிமெண்ட்ரி எஜுகேஷன்றது 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்டிக்கிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கவர்ஸ் தி ரைட் டு லைஃப். ரைட் டு லைஃப் நம்ம கவர் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 21. நம்ம பார்த்துருந்தோம் 20லேருந்து கிளியர்னு ஷார்ட்கட் வச்சுருந்தோம். சி இதுக்கு எல் 21Aக்கு இ 22க்கு ஏஆர்னு வச்சுருந்தோம். சிக்கு கன்சைன்ஸ்னு பார்த்துருந்தோம். 21க்கு லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி, அதுதான் இந்த ரைட் டு லைஃப்க்கு.
21A எலிமெண்ட்ரி எஜுகேஷனு, 22 வந்து அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் பார்த்துருந்தோம். இது ரெண்டுமே என்டிபிசிலையும் கேட்டிருக்காங்க, குரூப் டிலையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு ஃப்ரம் ஆர்டிக்கல் 12 to டேஷ் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். பார்ட் 3ல தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது வருதுன்னு பார்த்தோம். அது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 12லேருந்து 35 வரைக்கும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கிள் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிளைன் த ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் நம்ம பார்த்தோம், ஆர்டிக்கிள் 21A. ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது ஆர்டிக்கிள் 21A. அப்புறம் நம்ம ஆர்டிக்கிள் 23 எதுக்கு பார்த்தோம், 23, 24. 24ன்றது நான் 14 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதாவது 14 வயசுக்கு உட்பட்டு உள்ள குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தது. இது கட்டாயப்படுத்தி யாரையும் வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது 23. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ செட் தட் த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த ஆர்டிகிள் 32வை ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொன்னவர் யார் நம்ம பார்த்துருந்தோம், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ரெண்டுமே போன என்டிபிசியில் 2021 கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஹேவ் பவர் டு இஷ்யூ ரிட்ஸ் இன் த நேச்சர் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், கோவரண்டோ, மேண்டமஸ், செட்டியோரரி, ப்ரொஹிபிஷன் எக்ஸெட்ரா அண்டர். நம்ம அந்த நீதி பேராணைகளை சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் கொடுக்கறதுக்கு எந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருந்தோம்னா ஆர்டிக்கல் 32. ஆர்டிக்கல் 32 எதுக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதுவே ஹை கோர்ட்டுக்கு அப்படின்னா 226. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆர்டிக்கல் 32க்கு சுப்ரீம் கோர்ட், 226க்கு ஹை கோர்ட். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, அண்டர் விச் ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த ரைட் ஆஃப் ஈக்குவாலிட்டி மென்ஷன். ரைட் ஆஃப் ஈக்குவாலிட்டி நம்ம எல்லாருமே ஈக்குவல்னு மென்ஷன் பண்ணுறது எந்த ஏஜில் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் வச்சுருந்தோம்னா 14 to 18 வச்சுருந்தோம். ஆப்ஷன் ஏ. மற்ற ஆப்ஷனும் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோம், 19 to 22. இந்த ஏஜில் நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைப்போம், ஏன்னா காலேஜ் ஜாயின் பண்ணிடுவோம் ஸ்கூல் முடிச்சிட்டுன்னு. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் வந்து 19 to 22 வரும். அப்புறம் 23, 24 இந்த ஏஜில் வந்து நம்ம அநீதியாக ஏதாவது சொசைட்டியில் நடந்தால் அதை எதிர்த்து குரல் கொடுப்போம்னு பார்த்துருந்தோம். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23 to 24. ஆர்டிகல் 25 to 28 வந்து நம்ம மேரேஜ் ஏஜ் வந்துடும். ஸோ ஏதாவது ஒரு ரிலீஜியனை பேஸ் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணணும்னு ஞாபகம். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இது 25 to 28. இதில் கேட்டிருக்கிறது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டிக்காக. ஸோ ஆர்டிகல் 14 to 18 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. போன கொஸ்டின் ஆர்ஆர்பி குரூப் டியில் 2022 கேட்டது. இந்த கொஸ்டின் என்டிபிசி 2021 ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸ்க்கு நம்ம என்ன ஷார்ட்கட் வச்சுருந்தோம், மாத கடைசியில் நம்மளே மைனாரிட்டியாக நிதி நிலைமை சரியில்லாமல் தள்ளப்படுவோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். 29ம் 30யும் பார்த்துருந்தோம். இதில் 29 மட்டும்தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஆர்டிகல் 29 வரும். அவங்களோட நிர்வாகத்தன்மை அதை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 30. இது போன என்டிபிசியில் 2021 கேட்டது தான். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ரிட் ஆஃப் மேண்டமஸ். மேண்டமஸ்ன்னு நம்ம என்ன பார்த்துருந்தோம், கமெண்ட் பண்ணுறது. என்ன கமெண்ட் பண்ணுறதுனா, ஒரு அரசாங்க அதிகாரி தன்னோட வேலையை செய்யுமாறு கட்டளையிடுறது தான் இந்த மேண்டமஸ். இதில் எந்த ஆப்ஷனில் இருக்குது, டு கெட் எ கவர்மெண்ட் பாடி டு பெர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டி. அவரோட வேலையை செய்யுமாறு சொல்கிறது தான் இந்த மேண்டமஸ்ன்ற விருட்டு. இதுவும் போன என்டிபிசி 2021 கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த writ under which the court orders that the arrested person should be presented before it or can order to set free an arrested person if the manner or grounds of arrest are not lawful or satisfactory. அதாவது அன்லாஃபுல், நீதிக்கு எதிராகவும் தப்பு செய்யாதவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை அவங்கள விடுவிக்க சொல்கிறது நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், ஹேபியஸ் கார்பஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த writ ஹேபியஸ் கார்பஸ் இன் த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் லிட்ரலி மீன். ஹேபியஸ் கார்பஸ்ன்றது அந்த லிட்ரலாக அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா,
யூ ஷால் ஹவ் த பாடி அப்படின்றதான் இதுக்கான மீனிங்கு. இதில் வி கமாண்ட் அப்படின்றது மேண்டமஸ், அதாவது நம்ம கட்டளை இடுறோம், உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு. ஸோ அதனால் வி கமாண்ட் அப்படின்றது அதுக்கு வரும். டு பி சர்டிஃபைடு, செட்டியோரரியில் வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஹைகோர்ட் வந்து லோயர் கோர்ட்டில் சொல்லும். அதனால் டு பி சர்டிஃபைன்றது செட்டியோரரியில் வரும். வாட் இஸ் யுவர் அத்தாரிட்டி, இது வந்து கோவரண்டோ, அதாவது என்ன அத்தாரிட்டி இருக்குது நீ இந்த பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுனால அது வந்து கோவரண்டோவில் வரும். இது ரெண்டுமே என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல்.